வெல்கம் டு எஸ்கே தகவல். வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்ட லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி சம்மந்தமான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே இந்த லேப் எக்ஸசைஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுறீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணும், எப்படி வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்களா? சரி, முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி எங்களுடைய சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம அந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேப் எக்ஸைஸ் 9 வந்து எப்படி செய்யுது, மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் ப்ராக்டிக்கலாக லேப் எக்ஸைஸ் 9 வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லேப் எக்ஸைஸ் 9 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இம்போர்ட் எனி 2 பிக்சர்ஸ், மார்ஃப், மெர்ஜ் அண்ட் ஓவர்லேப் தோஸ் 2 பிக்சர்ஸ். சரியா? 2 பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஃப் பண்ண சொல்றாங்க, அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ண சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஓவர்லேப் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப சின்ன எக்ஸசைஸ் தான், ஈஸியாக பண்ணலாம். ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஒர்க் வந்து நம்ம வந்து இந்த லேப் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிஸ்டத்தில் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது 2 பிக்சர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் பிக்சரையும் நான் வந்து ஒரு ஸ்கை இமேஜையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 இமேஜையும் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நான் இந்த மாதிரி 2 இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு எந்த பிக்சர் வந்து உங்களுக்கு மாப்பிங் ஆகி உங்களுக்கு தெரியணுமோ, ஸோ எனக்கு வந்து பேர்ட் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஸ்கைல வந்து இந்த பேர்டு மட்டும் தெரியிற மாதிரி வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்போனா நான் இந்த பேர்டு அப்படிங்கிறத வந்து பேக்ரவுண்டாகவும் இதை வந்து நான் வந்து மேலே ஃபோர்க்ரவுண்டாகவும் வச்சுக்கிறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எதை நீங்க பேக்ரவுண்டா வச்சுக்க போறீங்களோ அதை வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் என்ன பண்ணுங்க, ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் அப்படின்னா Ctrl+J, இன்னொரு லேயர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த இமேஜ் வந்து இதுக்கு மேல வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த இமேஜ் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா மூவ் டூல் இருக்கு இல்லைங்களா, அந்த மூவ் டூலை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் அப்படியே கிளிக் பண்ணி மூவ் பண்ணி இந்த பேர்டு இந்த இமேஜுக்கு மேல விடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்க, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஸோ இதுல நீங்க மூவ் பண்ணி கரெக்டா அந்த இமேஜ் வந்து அது ஃபிட் ஆகிற மாதிரி சரியா செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, செட் பண்ணி ஸ்டாப்பையும் கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Ctrl+T பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதை வந்து இந்த உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிற இமேஜினுடைய சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு இதையும் வந்து பெருசு பண்ணிக்கோங்க. கரெக்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பெருசு பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த மவுஸ் பட்டன் அந்த சென்டர்ல இருக்கிற ஸ்க்ரால் பாரை மேலே கீழே மூவ் பண்ணா பெருசு சின்னது இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இதுல பாருங்க லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் ஏ லேயர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் ஆட் லேயர் மாஸ்க்கு, கிரியேட் நியூ செட்டு, அதுக்கப்புறம் கிரியேட் நியூ ஃபில் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இதுல ரெண்டாவது ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை பிரஸ் பண்ணுங்க இந்த பட்டன். ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த லேயர்ஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இதுல பாருங்க பிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். சரிங்களா? இங்க பிரஷ் டூல். ஸோ இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க அப்படியே அந்த பிரஷ்ஷை வச்சு கிளிக் பண்ணி அப்படியே தேய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த இந்த இமேஜினுடைய மேல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்றேன் பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க அப்படியே பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேர்டு பின்னாடி இருக்கிற உங்களுக்கு அந்த பேர்டு வந்து உங்களுக்கு இதுல விசிபிளா தெரியும். நான் அதுல 2 பேர்டு வச்சிருக்கேன். 2 பேர்டு இருக்கு. உங்களுக்கு 2 பேர்டு வேணும்னாலும் நீங்க பண்ணலாம். இல்ல எனக்கு ஒரு பேர்டு வந்து தெரிஞ்சா போதும் அப்படின்னாலும் நீங்க அந்த ஒரு பேர்டு மட்டும் நீங்க வந்து பண்ணலாம். சரிங்களா? விசிபிளா தெரியுற மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி அப்படியே கிளிக் பண்ணி இழுத்து பண்ணிட்டே இருங்க. மவுஸ் பட்டனை விட்டுறாதீங்க. விடாம நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த பேர்டு வந்து நமக்கு நல்லா கிளியரா தெரியும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து அந்த பேர்டு வந்து ஃபுல்லாவே நமக்கு தெரியுது. எனக்கு இந்த பின்னாடி இருக்கிற பேர்டு இன்னொரு பேர்டு வேண்டாம் அப்படின்னா ஒரு பேர்டு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னா கூட நீங்க அந்த ஒரு பேர்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு பெருசு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணிட்டு
இப்ப என்ன பண்ணுங்க, இந்த கார்னர்லாம் கரெக்ட்டா மறுபடியும் என்ன பண்றீங்க, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கலர் இருக்கு இல்லைங்களா? இந்த டூல் பார்ல இந்த கலர ரிவர்ஸ் பண்ணி விடுங்க. சரியா? ஸ்விட்ச் பேக்கிரவுண்ட் டூ ஃபோர்கிரவுண்ட் இந்த பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, மேல ஒயிட் வந்துரும். இப்ப மறுபடியும் என்ன பண்றீங்க, உங்களுக்கு இந்த பிளாக்கா இருக்கு இல்லைங்களா? இது எல்லாத்தையும் மறுபடியும் அதே மாரியே இப்ப என்ன பண்ணீங்களோ, அதே மாரியே ஒரு இது பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்கிரவுண்ட் வந்து உங்களுக்கு மறுபடியும் பழையபடி உங்களுக்கு வந்துரும். கரெக்ட்டா உங்களுக்கு அந்த பேர்ட் இருக்கிற மாரி இமேஜ் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு கரெக்ட்டா செட் பண்ற மாரி வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அத அப்படியே இழுத்துட்டே வந்துருங்க. சரிங்களா, இதுல பின்னாடி இருக்கிற பேர்ட் அது வேண்டாம். அதனால அந்த பேர்ட் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அத அப்படியே எடுத்து விட்டுருங்க. இது வந்து பின்னாடி இருக்கிற பேர்டோட கால். ஸோ அப்ப அந்த கால்லாம் நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறனால, மறுபடியும் அது மேலேயே மறுபடியும் இன்னொரு தடவ அதான் அந்த இத பண்ணி விட்டுட்டு நீங்க மறுபடியும் அதே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ் யூசுவல் பழையபடி அந்த டயகிராம் அந்த இமேஜ் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாரியே வந்துரும். சரிங்களா? இதே மாரி நீங்க பண்ணிட்டே வாங்க. கரெக்ட்டா உங்களுக்கு இந்த இமேஜினுடைய இது மட்டும் தெரியிற மாரியே அப்படியே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த புறா மட்டும் உங்களுக்கு இந்த பேர்ட் மட்டும் உங்களுக்கு இன்னும் நீங்க அக்யூரேட்டா வேணும் அப்படின்னா, அக்யூரேட்டா இன்னும் பெருசு பண்ணிட்டு அப்படியே அக்யூரேட்டா கரெக்ட்டா நீங்க வந்து அந்த இத பண்ணலாம். சரிங்களா? சரி ஓகே. இப்ப இந்த உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப இப்ப சின்னத பண்ணுங்க. உங்களுக்கு பாருங்க கரெக்ட்டா உங்களுக்கு நம்ம அந்த புறா இருக்கிறது மட்டுமே நமக்கு வந்து கரெக்ட்டா ஒரே ஒரு புறா மட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. பின்னாடி இருந்த புறா வந்து உங்களுக்கு இப்போ இதுல இந்த இமேஜ்ல வந்து உங்களுக்கு வந்துருச்சு. தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிங் இந்த மாரி நம்ம வந்து பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் மேட்டரே. எக்சர்சைஸே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த 2 லேயர் இருக்கு இல்லைங்களா? தனித்தனியா லேயர் இருக்கு. இந்த 2 லேயரையும் என்ன பண்றீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கீழ இருக்க இந்த இந்த லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் இ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரே பேக்கிரவுண்டா வந்துரும். சரிங்களா? அதான் மெர்ஜ். இப்ப 2 தனித்தனியா இருந்தத என்ன பண்ணிட்டோம், மெர்ஜ் பண்ணி ஒரே இதா நம்ம கொண்டு வந்துச்சு. தனித்தனியா இருந்த லேயர மெர்ஜ் பண்ணிட்டேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்ப இத சேவ் பண்ணிக்கலாம். இல்ல இதுல ஏதாவது கலர் பேலன்ஸ் மாத்தணும். கண்ட்ரோல் பி கலர்ஸ் ஏதாவது மாத்தணும். கலர் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட்டா வைக்கணும் அப்படின்னா, அந்த மாரி நீங்க கண்ட்ரோல் பி குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கலர்ல ஏதாவது மாத்துறதா மாத்திக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். இது வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுல நெசசிட்டிலாம் இல்ல. ஏதாவது டிஃபரெண்ட்டா ஏதாவது செய்யறதா இருந்தா நீங்க செஞ்சுக்கலாம். அல்லது கண்ட்ரோல் எல் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இதனுடைய லெவல்ஸ் சரிங்களா? லெவல் பாருங்க இந்த மாரி ரொம்ப டார்க்கா அல்லது பிரைட்டா ஸோ எந்த மாரிலாம் வேணும் இந்த மாரிலாம் நம்ம செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் இந்த எக்சர்சைஸ் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். சரிங்களா? சரி ஓகே. இந்த எக்சர்சைஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத குடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் குடுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு ஃபிரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.